ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு விஜய் ஆண்டனி சார் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்குங்க. ஸோ அதுக்கான பின்னணிகள் என்ன, இந்த வாரம் என்ன ரவுண்ட் நடக்குது, இவங்க பின்னாடி இன்னும் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான லெவல் ரொம்பவே சூப்பரா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 25 போட்டியாளர்கள் உள்ள இருக்காங்க. இன்னும் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது எலிமினேஷன் ரவுண்ட் கிடையாது, பட் இருந்தாலும் சூப்பரா ஃபன்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் என்னதான் ரவுண்ட் உள்ள நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பா கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் டவுன் பஸ்க்கான வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. ஸ்பெஷல் கெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் அதாவது விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. கூடவே அவங்களுடைய அக்கா பையன் அவருமே வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு மூவியோட ப்ரொமோஷன் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணலாம். ஸோ தாராளமா சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடக்கக்கூடிய ரவுண்ட் பிளஸ் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கலந்து அபிஷிகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டடாக பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த ஹைலைட்டட் பர்ஃபார்மர் இந்த ஒரு சீசன்லன்னு சொல்லிட்டு அபிஷிகாவும் சொல்லப்படுது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பட் இருந்தாலும் இவங்க ஹைலைட்டடாக ஒன் ஆஃப் த பர்சன் தாராளமாக சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார் பிளஸ் நிரோஷா மேம் 2 பேரும் நடிச்சிருக்கக்கூடிய பாட்டு வந்து மனசுல பாட்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டை பாடி அசைத்திருக்காங்க. இவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டா கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க கூட சேர்ந்து விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடியிருக்காங்க. ரொம்பவே மொமெண்ட் என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து ரொம்ப சூப்பரான கமெண்ட்ஸும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடுறீங்க, கலக்குறீங்க, வேற லெவல் அப்படின்ற விஷயத்தையும் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. பிளஸ் விஜய் ஆண்டனி சாரும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளாஸ் பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் வந்து இருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் ஆகட்டும் இல்லை ஜட்ஜஸ் ஆகட்டும், இவங்க இம்ப்ரெஸ் பண்ணும் போது ரொம்பவே ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வரப்போகிற நாட்களில் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த மார்க் அண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு அபிஷேக்காக இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இந்த சீசன்ல உங்களுடைய ஃபேவரட் பர்சன் யாரு, அபிஷேகாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.